வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 7ல் வந்து ஃபாஸ்டிங் நல்லபடியாக இருந்துட்டு ப்ரேயரும் முடிஞ்சிச்சு. லேட்டாக தான் எழும்பிட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ 7:45 சிம்பிளாக ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு அரிசி பருப்பு சாதமும் சப்பாத்தி நேற்று இருக்குது. மிட் நைட்டுக்கு எனக்கு வேணும், அதனால் ஸோ சப்பாத்தியும் தேய்ச்சிட்டேன். குருமா வந்து கொண்டக்கடலை ஊற போட்டிருந்தேன். ஸோ கொண்டக்கடலை கல்யாண வீட்டு ஸ்டைலில், நாகர்கோவில் ஸ்டைலில் உள்ள கொண்டக்கடலை குருமாவும் அது கட்டிய வைக்கிறது. அதுக்கப்புறம் கொண்டக்கடலையே வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இதேமாரி என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே. அரிசி பருப்பு சாதம் தான் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு வந்து மெயினாக வந்து நான் வந்து நெய் தான் சேர்ப்பேன். அதுதான் மனம், டேஸ்ட்டு. ஸோ கடுகு, உளுந்து, ஜீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகா எல்லாம் பொட்டி அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், சின்ன வெங்காயம் ஊற்றிட்டோம்னா சேர்த்து பூண்டு, பச்சை மிளகாய். ஸோ காரத்துக்கு எந்த சின்ன வெங்காயமே கிடையாது, அதனால பெரிய வெங்காயம் தான் இருக்கிறது சேர்த்துட்டு தக்காளி. இதெல்லாம் ஜூஸியாக ஒரு பதத்துக்கு வரும் பார்த்தீங்களா, நல்ல ஜூஸி இதில் வர டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், நான் ஆல்ரெடி அரிசியும் பருப்பு என்ன பண்ணுறீங்க தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஒரு ½ மணிக்கு முன்னாடி போட்டிங்கன்னா முடியாது. ஸோ 1 கப்புக்கு எடுத்திங்கன்னா 2 கப்பு அளவு தண்ணி எடுக்கணும். ஸோ நான் வந்து 1½ கப்பு, ஸோ 1½ கப்புங்கும்போது அரிசிக்கு 1 கப்புக்கு 2 கப்பு வரும். ஸோ இதுக்கு வந்து அரைங்கிறதுனால 1 கப்பு, ஸோ 3 கப்பு தண்ணியும் ஊற்றிருக்கேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், சாம்பார் பொடியும் தான், வேறு ஒரு மசாலாவே நான் பண்ண மாட்டேன். சாம்பார் பொடியே போதும், நல்ல மனம் இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் சேர்த்துட்டு அரிசி பருப்பு எல்லாம் போட்டு நெய்யும் ஊற்றி என்ன பண்ணிவிட்டு குக்கரில் மூடி வச்சுருங்க. ஒரு 5 விசில் வந்த உடனே இறக்கி வச்சுட்டா அது நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ அதில் கொரியண்டர் லீவ்ஸ் கூட நம்ம போடலாம். நான் இப்போ வந்து கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் இது பெப்பர் மூணையும் நல்லா வறுத்துட்டு நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தேங்காவை அந்த இதை இது உதிரியாக வரல. ஸோ அதனால் சிம்மில் வச்சுருக்கேன். சிம்மில் வரும்போது அதே தன்னால் உதிரியாயிரும். ஸோ இதில் 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லை, நான் அதனால தான் பெரிய வெங்காயம் தான் எல்லாத்துலேயும் சேர்க்குறேன். நல்ல பொன்னிறமாக என்ன பண்ணணும், வறுத்துட்டே இருக்கணும். அது வறுத்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஒரு ரா ஸ்மெல்லு, நம்ம தேங்காயோட ஸ்மெல் வரும் பார்த்திங்களா, ஆயில் கலந்த ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அது வரைக்கும் வைக்கணும். இன்னொரு சைடில் என்ன பண்ணியிருக்கேன்னா கொண்டக்கடலையை குறைய அரைச்சிட்டு அதில் சோம்பு போட்டு நான் அரைச்சிருக்கேன். ஏன்னா முழுசாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஸோ சோம்பு, ஜீரகமும் அப்படியே அரைச்சிட்டு அதில் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் இருக்குது, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கொரியண்டர் லீஃபு, கருவேப்பிலை எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வெட்டிட்டு இதில் கேப்சிகம் போடலாம். என்கிட்ட கேப்சிகம் தீந்துருச்சு. உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூளும் போட்டுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் போடலாம், அப்படி இல்லைன்னா அரிசி மாவு பொடி. நான் வந்து கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது பால்ஸாக மேக் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் காஞ்சோன்னா பொரிக்கும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் வகை வந்து அதிகமாக இருக்குது. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இது கொடுக்கும்போது கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து சரிசமமாக வரும். ஸோ ப்ரோட்டீன் இருக்குது, மினரல்ஸுக்கு, மேக்னீஷியம் இருக்குது. இது இப்போ குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னா, கடாயில் அதாவது குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஜூஸியாக வந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், மசாலா வந்து சேர்க்க முடியும். ஜூஸி வரதுக்கு முன்னாலே மசாலா போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்காது. ஸோ ஜூஸியாக வந்துச்சு. ஸோ நான் ஆவி பறக்குது. என்னோடய அடுப்பு பார்த்திங்கன்னா இது அப்பா கமன்னு மேலே வரைக்கும் பறந்துகிட்டே இருக்குது. ஸோ என்னோட கேமராவையே என்ன பண்ணிட்டு புகையை அடிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு புகையில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மசாலா வந்து நான் இறச்சி மசாலா வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லி லைட்டாக தான் மல்லி போடுது, கொஞ்சம் மல்லி, சில்லி பவுடர், மஞ்சள், உப்பு இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இறச்சி மசாலா தான், இல்லைட்டா சென்னா மசாலா இருந்தால் சென்னா மசாலா. நான் வந்து கேரளாவில் இறச்சி மசாலா பொடி தான் போடுறேன். இது திருச்சூரில் தான் கிடைக்கும் இறச்சி மசாலான்னு கிடைக்கும். ஸோ கொண்டக்கடலையை வேகவே வச்சுருங்க, ஊற வச்சுட்டு நல்லா கழுவி அதுவும் இதில் போட்டுருக்கு. ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது, அதையும் என்ன பண்ணியிருக்கணும், இதில் தண்ணி கலந்து நல்லா மிக்ஸி ஜாரையும் குலுக்கி எடுத்து என்ன பண்ணிட்டு இதுக்குள்ளே போட்டு ஒரு 5-6 விசில் வந்து இறக்கினதுக்கப்புறம் ஒரு சோறு, சுட சோறு, இது நம்ம பொரிச்சு வச்ச அந்த கோலா உருண்டையும் ப்ரோட்டீன், எல்லாமே ப்ரோட்டீன் தான். இந்த தடவை ஃபாஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம டே முழுக்க ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இப்போ ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் நல்ல ப்ரோட்டீன் வகையை நம்ம சாப்பிடணும், ப்ரோட்டீன், மினரல்ஸு. ஸோ கொத்தமல்லி இலையை கூட எங்கள் தோட்டத்தில் விளைஞ்சது தான் கொத்தமல்லி கிடச்சிது, அங்கேருந்து கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இப்போ இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா
கடாயில் எண்ணெய் ஊற்றி நான் கொஞ்சோண்டு எடுத்து போட்டு பார்த்தேன். நல்ல முருவாக அப்படி மேலே பொங்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அதுதான் பக்குவம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து போட்டு நல்ல கிறிஸ்பியாக பொரித்து எடுத்து நம்ம சாப்பிடும்போது என்ன டேஸ்ட்டு தெரியுமா. ஊர்லேருந்து மீன் அச்சாறு, பீஃப் அச்சாறு எல்லாமே கொடுத்து விட்ருந்தாங்க எங்கள் ஆண்டி. ஸோ அந்த ஆண்டி கொடுத்து தான் வச்சு நான் ரைஸும் வச்சு சப்பாத்தியும் வச்சுட்டு அதுக்கப்புறம் இது பொரிச்சது, ப்ரோட்டீன் கலந்தது, அரிசி பருப்பு எல்லாம் ஒரு பிடி பிடிச்சாச்சு. நல்ல ஒரு டேஸ்டி ஃபுட்டு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தி டயட்டு கிடைக்கும். ஸோ இது ஹெல்த்தி பேலன்ஸ் டயட்டு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். என் ஃபாஸ்டிங்கில் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டென்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்